ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு இனிக்கும் கணக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல் இருக்கக்கூடிய கணக்குகளை நம்ம பார்க்க போகிறோம். அதில் 5வது கணக்கை இப்போ போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இல்லை 5th சம் கீழுள்ளவற்றை சமமானவையா என சோதிக்க, சமம் எனில் அப்பண்பின் பெயரை கூறுக அப்படின்னு இருக்காங்க. சரி, முதல் கணக்காக இந்த கணக்கு எழுதிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சம் 5வது கணக்கில் ஃபஸ்ட்டு சம். (8 - 13 × 7) மற்றும் 8 - 13 × 7. சரி, நம்ம அப்போது இந்த 8 - 13 × 7 8 - ஆஃப் 13 × 7 சமம் சமமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம போட்டு பார்க்கலாம், சமமாக என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், 8 மைனஸ் இதை பெருக்கிட்டு அதை 8லேருந்து கழிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், 8லேருந்து 13 கழிச்சிட்டு அதை பெருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம தீர்வு எழுதிக்கலாம். தீர்வு முதல்ல இதை போடலாம். 8 - 13 × 7. அதை எப்படி எழுதுலாம்? 8லேருந்து 13 கழிச்சா எப்படி பாருங்கள், 13 மைனஸில் இருக்குது. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படின்னாக்கா, மைனஸ் குறியை ப்ளஸ் குறியாக மாற்ற வேண்டும். கழிக்கும் எண்ணின் எதிர்மறையை போட வேண்டும். சரியா? கழித்தலில் மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறோம். மைனஸ் செயலை ப்ளஸ் செயலாக மாற்ற வேண்டும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது கழிக்கும் எண்ணின் கூட்டல் எதிர்மறையை போடுறோம். இங்கே +13 இருக்குது, நம்ம -13 போட்டுக்கிறோம். இதனுடைய ஆன்சர் என்ன? 13 மைனஸு 8 ப்ளஸ்ஸு. அப்போ 8 ப்ளஸ்ஸு 8 மைனஸ் எடுத்துகிட்டு போயிடும். மீதி இருக்கிறது 5 மைனஸ். சரிங்களா? 5 மைனஸ். இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு உடச்சிட்டோம். அதாவது பிட் மாஸ், போர்ட் மாஸ் அதை பயன்படுத்தி அந்த ரூல் படி இந்த ப்ராக்கெட்டை உடச்சிட்டு வெளியில் வந்துட்டோம். பெருக்கல் போட்டு 7 போட்டுக்கிறோம். இப்போ என்ன பெருக்கணும்? குறியை பெருக்கணும். எண்களை பெருக்கினா 7 - 5 = 35. குறி மைனஸ் ப்ளஸ் மைனஸ். சரிங்களா? -35ன்னு வருது. இப்போ இதை போடுவோம். நெக்ஸ்ட்டு 8 - 13 × 7. இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அதனால் 8 போட்டுக்கோங்க, மைனஸ் போட்டுங்க. 13 7 13 7ஆல் பெருக்கணும். 7 - 3 21க்கு 1, மீதி 2, 1 7 7 2 9. 13 7 91. அப்போ 91 போடுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்ம இங்கே போட்ட டிப்ஸ் படியே நம்ம இங்கே ஒரு கழித்தல் வருது, அதை ஃபாலோ பண்ணலாம். 8 ப்ளஸ் ஆஃப் -91 என்ன வரும்? = 91லேருந்து 8 மைனஸ் பண்ணணும். அப்படின்னாக்கா என்ன வரும்? 10 3 3 இங்கே 8 83. அப்போ = 83. என்ன குறி அதிகமாக இருக்குது? மைனஸ் இருக்குது, அதனால் -83. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சமமா? கம்பேர் பண்ணும்போது இந்த 1யும் 2யும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதை ஃபஸ்ட்டுன்னு வச்சுப்போம், இதை செகண்டுன்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து 1,2லிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால், சமமில்லை. 2லிருந்து நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்குது? 8 - 13 × 7 மற்றும்
8 மைனஸ் ஆஃப் 13 இன்ட்டு 7 சமமில்லை. அதாவது தட் இஸ் 8 மைனஸ் 13 இன்ட்டு 7 இஸ் நாட் ஈக்குவல் டு 8 மைனஸ் 13 பெருக்கல் 7 சமமில்லை. இல்லைன்னு எழுதிப்போங்க. அதுதான் இப்படி எழுதுகிறோம். இதுதான் ஆன்சர். ரெண்டுமே சமமில்லை. சமமாக இருந்தால் தான் அது எந்த பண்பின் அடிப்படையில் சமமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இது சமமில்லைங்கிறதுனால நம்ம இதோடு விட்டுறலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் வந்து இந்த கணக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? செகண்ட் செம்மை எழுதிக்கலாம். செகண்ட் செம் வந்து ப்ராக்கெட் -6 மைனஸ் ஆஃப் +8 ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம் இன்ட்டு -4 மற்றும் -6 மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்குள்ளே 8 பெருக்கல் -4. சரியா? தீர்வு போடலாம். இப்போது இந்த கணக்கை பாருங்கள். நம்ம அதே மாதிரி போட்டு பார்க்கலாம். இந்த ஒன் சைடு எடுத்துக்கிறோம். -6 மைனஸ் ஆஃப் +8 இன்ட்டு -4. இப்போ என்ன ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம செய்வோம். இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கா? இப்போ என்ன செய்யணும்? நம்ம -6 இந்த மைனஸை நம்ம என்ன செய்கிறோம்? ப்ளஸ்ஸாக மாற்றுறோம். அப்புறம் கழிக்கும் எண்ணின் எதிர்மறையை கூட்டல் எதிர்மறையை போடணும். +8னா -8 போடணும். சரிங்களா? -8 இன்ட்டு -4. சரியா? இப்போ வந்து நம்ம என்ன போடுறோம்னு பாருங்கள். -6 -8 ப்ளஸில் மாறிடுச்சு. -6ஐயும் -8ஐயும் கூட்டினா என்ன வரும்? ஒரு ஒத்த குறியாக இருக்குது. அப்போ எண்களை கூட்டுங்க. கூட்டினா 8 6 14. குறியை கூட்டினா மைனஸையும் கூட்டினா மைனஸ். பெருக்கல் மைனஸுங்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுங்க. -4. இப்போ பெருக்கல்ல வருது. பெருக்கல்ல என்ன பண்ணணும்? என்ன பெருக்கு? எண்களை பெருக்கணும். 14 இன்ட்டு 4 16 பாக்கி 1 1 4 1 5 16 56. அடுத்து என்ன செய்யணும்? குறி இருக்குது. மைனஸ் பெருக்குனா ஒத்த குறியை பெருக்குனா ப்ளஸ் வரும். சரியா? இது ப்ளஸ் 56. இதை வந்து நம்ம ஒரு 1ன்னு வச்சுப்போம். சரியா? இப்படி இருந்தால் இதனுடைய ஆன்சர் -6 மைனஸ் ஆஃப் +8 இஸ் ஈக்குவல் டு 56 +56. அடுத்த கணக்கு போடுவோம். இந்த பக்கம் -6 -8 பெருக்கல் -4. இதுக்கு என்ன ஆன்சர் வருவோம்? இப்போ பாருங்கள், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். அதனால் -6 அப்படியே போட்டுப்போம். மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத போட்டுட்டு அப்புறம் வரும். இங்கே பாருங்கள் 8 4
8யும் 4யும் பெருக்கணும். 8 நாள் 32. 8யும் 4யும் பெருக்கணும். அடுத்தது ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பெருக்குனா மைனஸ். இப்போ மைனஸ் 32. சரியா? அடுத்தது ஈக்குவல் டு. இப்போ வந்து பாருங்கள், -6 இங்கே கழித்தல் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கழித்தல் குறிய கூட்டல் குறியாக போட்டுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், கழிக்கக்கூடிய எண்ணின் கூட்டல் எதிர்மறை. கூட்டல் எதிர்மறைன்னா -32 நம்ம +32ன்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? அடுத்து என்ன போடுறோம் பாருங்கள், கூட்டலுக்கு மாறிடுச்சா, மைனஸையும் ப்ளஸ்ஸையும் கூட்டுற மாதிரி இருக்குது. அப்போது பெரிய எண்ணிலிருந்து சிறிய, அதாவது குறியை கருத்தில் கொள்ளாமல் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். அப்போ வந்து கழிச்சோம்னா என்ன வரும், கடன் வைக்கிறோம். 12, 12ல் 6 போனால் 6, இங்கே வந்து 2 இருக்குது, 26. இதுக்கு என்ன குறி வரும்னாக்கா ப்ளஸ் தான் அதிகமாக இருக்குது, அதனால் ப்ளஸ் போடுறோம். ப்ளஸ் 26. சரியா? இதனுடைய இந்த வந்து 2ன்னு வச்சுக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை 2ன்னு வச்சுக்கிறோம். இங்கே இருக்கிறது எழுதிடுவோம். -6 -8 பெருக்கல் -4 ஈக்குவல் டு இதுன்னு வருது. இப்போ 1,2லிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா, ரெண்டுமே சமம் இல்லை. இது 56ன்னு வருது, இது 26ன்னு வருது. ரெண்டுமே சமம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. 1,2லிருந்து 1,2லிருந்து நமக்கு கிடைப்பது என்ன கிடைக்கிது, இரண்டும் சமமில்லை. அப்போது இதை எழுதிடுங்க. -6 -8 இன்ட்டு -4 இஸ் நாட் ஈக்குவல் டு, ரெண்டும் சமம் இல்லை. -6 -8 பெருக்கல் -4. சரியா? இதுதான் ரிசல்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? மூணாவது சம் எழுதிப்போம். மூணாவது சம், இந்த சம் எழுதிக்கிறோம் நம்ம. 5ல் 3. 3 பெருக்கல் -4 ப்ளஸ் -10 மற்றும் மூணு பெருக்கல் -4 ப்ளஸ் 3 பெருக்கல் -10. இந்த கணக்கை போட சொல்லியிருக்காங்க. எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம தீர்வு எழுதிப்போம். ஃபஸ்ட்டு இந்த சைடை எடுத்துப்போம். இதை வந்து நீங்கள் எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது 3 பெருக்கல் -4 ப்ளஸ் -10 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடலாம். இப்போ வந்து உள்ள ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் நம்ம கூட்டணும். ரெண்டும் பாருங்கள் மைனஸில் இருக்குது. அதனால் எண்களை கூட்டி ஃபஸ்ட்டு முன்னால் இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. 3 பெருக்கல் உள்ள ப்ராக்கெட்டில் எண்களை கூட்டிக்கிறோம். 10யும் 4யும் கூட்டினா 14. மைனஸையும் கூட்டும்போது மைனஸ் தான் வரும். சரியா? இப்போ என்ன வருது, பெருக்கணும். 14 3ஆல் பெருக்குங்க. நாமும் 12க்கு 2 பாக்கி 1, 1 3 3 3 1 4 42 ப்ளஸ் மைனஸ்
இந்த கணக்கை பார்க்கும்போது என்னென்னமோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை எதை ஃபஸ்ட்டு செய்யணும்னு பார்த்து செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரி, இதனுடைய ஆன்சர் -42ன்னு வருது இல்லையா? இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். இப்போது RHS பக்கம் இந்த பக்கம் இருக்கிறத போடுவோம். 3 பெருக்கல் -4 ப்ளஸ் 3 பெருக்கல் -10 இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல இப்போ வந்து ப்ராக்கெட்டை உடைக்கணும். ப்ராக்கெட்குள்ளே பார்த்திங்கன்னா பெருக்கல் இருக்குது, கூட்டல் இருக்குது, பெருக்கல் இருக்குது. இப்போது பிட்மாஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், இப்போ இண்டிசஸ் இருக்கும், ப்ராக்கெட் இண்டிசஸ், டிவிஷன் இருக்கும், அப்புறம் பெருக்கல் இருக்கும், அப்புறம் அடிஷன் அண்ட் தென் சப்ராக்ஷன். அப்போது இப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் இருக்குது, ரெண்டும் இருக்குது இல்லையா? இதில் எது ஃபஸ்ட்டு வருது? மல்டிப்ளிகேஷன். இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டாக நமக்கு வருது. அதனால் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். சரிங்களா? இங்கே அதுதான் உங்களுக்கு முக்கியம். மல்டிப்ளிகேஷன்னா 3 × -4, 3 4 பெருக்குனா 12 ப்ளஸ் மைனஸ் இந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கோங்க. அப்போ இந்த பக்கம் அதே மாதிரி பெருக்குங்க. 3 10 பெருக்குனா 30, 3 10 30 ப்ளஸ் மைனஸ். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரெண்டுமே மைனஸில் இருக்குது. கூட்டினா என்ன வரும்? -30 12 42. அப்போது இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுமே சமமாக வருது. சரியா? தேர்ஃபோர் ஃப்ரம், அதாவது 1 and 2 1,2லிருந்து என்ன செய்கிறோம்? நமக்கு கிடைப்பது அதாவது 3 × -4 ப்ளஸ் -10 is equal to 3 × -4 கூட்டல் 3 × -10 சமம் என்பது தெரியுது. ஓகே, இதுக்கப்புறம் சமம்னா என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? சமம்னா எந்த பண்பின் பெயர், அந்த பண்பு எந்த பண்பின் அடிப்படையில் சமம் பெயரை எழுதுகன்னு இருக்காங்க. இப்போ வந்து இது வந்து என்னதுன்னாக்கா, இப்போ பாருங்கள், இங்கே வந்து பெருக்கல் இருக்கா, இங்கே கூட்டல் இருக்குது. சரிங்களா? இது வந்து இப்படி இருந்தாக்கா கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு, இதில் உள்ள இந்த பண்பு வந்து பண்பின் பெயர். இதில் கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு இதில் கூட்டலின் மீது பெருக்கலின் பங்கீட்டு பண்பு உள்ளது. இல்லை அமைந்துள்ளது அப்படின்னு கூட எழுதலாம். இதில் கூட்டலின் மீது பெருக்கலின் பங்கீட்டு பண்பு உள்ளது. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு அப்படியும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். இப்போ நம்ம 6வது கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம்.
6வது கணக்கு பாருங்கள். கோடை காலத்தில் குளத்தில் உள்ள நீரின் அளவு ஒரு வாரத்திற்கு வெப்பத்தினால் 2 அங்குலம் வீதம் குறைகிறது. 2 அங்குலம் வீதம் குறைகிறது. இது 6 வாரங்களுக்கு நீடித்தால் நீரின் அளவு எவ்வளவு குறைந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் 6வது கணக்கு. இப்போ நம்ம இதுக்கு தீர்வு எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு வாரத்துக்கு 2 அங்குலம் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்குலம்னா நம்ம சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, சென்டிமீட்டருக்கும் இதில் எல்லாமே சென்டிமீட்ரு. இந்த சென்டிமீட்ரு இருக்கும் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அளவு இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அதுதான் அங்குலம். சரிங்களா? இப்போ இது பாருங்கள், இதுலேருந்து தெரியும், இதெல்லாம் சென்டிமீட்ரு. இந்த அளவுகள்லாம் சென்டிமீட்டரில் சொல்கிறோம். இங்கே அதுக்கு எதிரில் இருக்குது பாருங்கள், இதுலேருந்து இது இப்படி போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் அங்குலம். இப்போ 2 அங்குலம்னா இதுலேருந்து இது வரைக்கும் 1, இதுலேருந்து இது வரைக்கும் இவ்வளோ அளவு குறையுது. ஒரு வாரத்துக்கு இவ்வளோ குறையுதுன்னா 6 வாரத்துக்கு எத்தனை குறையும், எவ்வளவு அங்குலம் குறையும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி தீர்வு எழுதுறதுன்னு பார்க்கலாம். 6வது கணக்கு தீர்வு. வேணாலும் எழுதிக்கலாம். ரெஃபர் சம் நம்பர் 6, பேஜ் நம்பர் 22. சரிங்களா? இப்போ தீர்வு எழுதலாம். தீர்வு எப்படி எழுதலாம்? நம்ம ஒரு வாரத்திற்கு குறையும் நீரின் அளவு, ஒரு வாரத்திற்கு வெப்பத்தினால் அளவு இஸ் ஈக்குவல் டு 2 அங்குலம். therefore 6 வாரத்திற்கு இங்கே இருக்கிறது தான் எழுத போகிறோம், அதை அப்படியே பண்ணுவோம். குறையும் நீரின் அளவு என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு 2 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 12 அங்குலம். therefore குறையும் நீரின் அளவு. சரிங்களா? அங்குலம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாம். அடுத்தது நம்ம கொள்குறி வகை வினாக்கள் பார்க்கலாம். அதில் 8வது கணக்கு, பின்வருவனவற்றில் எதன் மதிப்பு -30 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம கணக்கு போட்டு பார்த்து எதனுடைய மதிப்பு -30 வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கணக்கை எழுதிக்கோங்க. இப்போ கொள்குறி வகை. கொள்குறி வகை வினாக்கள். 8வது கணக்கு நம்ம போடுறோம்.
எழுதிக்கலாம். இருக்கும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் போட்டு பார்க்கலாம். -20 -5 பெருக்கல் 2. இது எப்படி போடலாம்? இதனுடைய தீர்வு என்ன? -20 மைனஸ் போட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தானே ஃபஸ்ட்டு போடணும். 5 2 10 மைனஸ் ப்ளஸ் மைனஸ். சரிங்களா? இப்போ பாருங்கள் என்ன வரும். இப்போது இதில் வந்து -20 மைனஸ் கழித்தல் செயல் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? -20 கழித்தல் செயலை கூட்டல் செயலாக மாற்றணும். கழிக்கும் எண்ணின் எதிர்மறையை போடணும். -10னா +10. இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன வரும்? இங்கே -20 இருக்குது, இங்கே +10 இருக்குது. அப்போது +10 வந்து -10 எடுத்துக்கும். அப்போ மீதி இருக்கிறது ஒரு +10க்கு -10 கொடுத்துட்டா மீதி -10 தான் இருக்கும் இதனுடைய ஆன்சர். அப்போ இது கிடையாது. சரியா? நெக்ஸ்ட்டு சம் போடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சரியாக வருதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 6 பெருக்கல் 10 ப்ராக்கெட் 6 × 5. இதனுடைய தீர்வு எப்படி இருக்கும்? 6 பெருக்கல் 10 மைனஸ் 6 பெருக்கல் 5 இஸ் ஈக்குவல் டு 6 10 பெருக்குனா 60 மைனஸ் 6 5 30. சரிங்களா? இப்போ பாருங்கள், 60லேருந்து 30 கழிச்சா 30 தான் ஆன்சர். இப்போ இதுவும் கிடையாது. இதனுடைய ஆன்சர் 30 வருது. அப்போ -30 எதுக்கு வரும்? அடுத்ததை போடுவோம். இதுக்கு வருதான்னு பார்க்கலாம். 2 பெருக்கல் 5 போட்டு தான் பார்க்கணும். ப்ளஸ் 4 பெருக்கல் 5. தீர்வு 2 பெருக்கல் 5 கூட்டல் 4 பெருக்கல் 5 இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் 5 வந்து 2 5 10 கூட்டல் 4 5 20 கூட்டினா 30 வருது. 30 வந்து ப்ளஸில் வருது, நமக்கு மைனஸ் வரணும். அப்போ 4th ஆப்ஷன் தான் இருக்கும் கரெக்டாக. 4th ஆப்ஷனும் -6 பெருக்கல் +5. இதை பார்த்த உடனே கெஸ் பண்ணிடலாம் நம்ம. இருந்தாலும் நீங்கள் கணக்கெல்லாம் போடுறதுக்கு கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் போடுறோம். சரிங்களா? இதில் பார்த்தாவே ஓரளவுக்கு நம்ம இதுதான் வரும். 6 5 30 மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அப்போ 4th ஆப்ஷன் தான் நமக்கு இதில் சரி. therefore ஆன்சர் வந்து 4th தான், -30. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? செகண்ட் 9th சம் பாருங்கள். 5 × 2 + 5 × 5 இஸ் ஈக்குவல் டு 5 × 2 + 5. இச்சமன்பாடு குறிக்கும் பண்பு எது அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டிருக்கோம் நம்ம பாருங்கள். இது இந்த பக்கம் இருக்கும், இது இந்த பக்கம் இருக்கும். இப்போ மாறி இருக்குது, எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். சமங்கிறதுனால இதை அந்த பக்கம் எழுதலாம், அதை இந்த பக்கம் எழுதலாம்.
இப்போ வந்து 5 பெருக்கல் 2 + 5 கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு பாருங்கள். சரியா, பெருக்குதா? 5 பெருக்கல் 2 இங்கே கூட்டல் போட்டிருக்காங்க 5 × 5. சரியா, இது வந்து பங்கீட்டு பண்பு. 9வதுக்கு ஆன்சர் என்னன்னா பங்கீட்டு பண்பு. 9க்கு அஞ்சு பெருக்கல் 2 தீர்வுன்னு போட்டுக்கோங்க. 5 பெருக்கல் 2 கூட்டல் 5 பெருக்கல் 5 இஸ் ஈக்குவல் டு 5 பெருக்கல் 2 + 5. இது எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பெருக்கல் இருக்கா, இங்கே இருக்கா, இதையும் பெருக்கிறோம், இங்கே இருக்குது கூட்டல் போட்டுக்கிறோம், அப்புறம் இதையும் பெருக்கிறோம். சரியா, இப்போ therefore ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சர் பங்கீட்டு பண்பு. அடுத்த கணக்கு போடலாம். பாருங்கள், 10th சம் வந்து 11 × -1 இஸ் ஈக்குவல் டு டேஷ். தீர்வு எழுதலாம். 11 × -1 இஸ் ஈக்குவல் டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எதுன்னு பார்ப்போம். 11 1 11, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் மைனஸ் -11 -11 இங்கே வருது, 4th வந்திருக்கு. அதனால் ஆன்சர் வந்து 4th -11. சரியா, ஓகே. அடுத்த கணக்கு போடலாம். எல்லாமே பெருக்கல் தான். -12 பெருக்கல் -9 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. இதை தீர்வு போட்டுப்போம். மைனஸ் மைனஸ் என்ன வரும்? இப்போ 12யும் 9யும் பெருக்குங்க. 9 பெருக்குன்னா 9 2 18 8 பாக்கி 1 1 9 10 108. 12 9 108 இங்கே எழுதிப்போம். -12 பெருக்கல் -9 இஸ் ஈக்குவல் டு 108. அப்புறம் என்னது? மைனஸ் 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 பெருக்கல் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ப்ளஸ் 108 எங்கே வந்திருக்குது? ஃபஸ்ட்டு ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. therefore ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு 108ங்கிறது தான் ஆன்சர். சரியா, ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகே, பாய்.